உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு கான்ஸ்டன்டைன், விஜய் அவர்களுடைய இந்த நடவடிக்கையை பாராட்டுவீங்க கண்டிப்பா. பட் இது அவர் கிட்டத்தட்ட திமுக சார்ந்த கொள்கையை எடுக்கும் போது திமுக வாக்குகளை தான் பாதிப்பார் அப்படின்ற ஒரு பார்வையும் கொடுக்கப்படுது. நாங்கள் பெரியார் மண் என்று சொன்னபோது சில பேர் கேலியாக சிரித்தார்கள். இப்பொழுது மீண்டும் அது நிரூபணமாகி இருக்கிறது. அதுவும் ஐயாவின் பிறந்த நாளிலே அது நிரூபணமாகி இருப்பது என்பது ஐயாவிற்கு நாம் சேர்த்திருக்கிற இன்னொரு புகழாஞ்சலி. அவ்வளவுதான். இதிலே அவர் திமுக ஓட்டை எடுப்பாரா அதிமுக ஓட்டை எடுப்பாரா என்றால், திராவிடம் என்றாலே திமுக தான் என்ற முடிவிற்கு நீங்கள் வந்துவிட்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக உடன்பிறப்புகள் ஆனாலும் சரி, அது இல்லாமல் ஆதரவாளர்கள் ஆனாலும் சரி, திமுகவை நேசிப்பது என்பது கொள்கைகளுக்காக மட்டுமல்ல, நாம் நடைமுறைப்படுத்துகிற திட்டங்களும் எதிர்கால சந்ததியினருக்காக நாம் கொண்டு செல்லுகிற அரசாங்கத்தை கொண்டு செல்லுகிற அழகிற்கும் தான் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தம்பி விஜய் பெரியாரின் பாதையில் செல்வது என்பது பெருமைப்படத்தக்கது. ஆனால் அதனால் எங்களுக்கு பாதிப்பில்லை. யாரோ ஒருவர் நாங்கள் பெரியாரின் தம்பி பேரறிஞர் அண்ணாவின் வழியில் தான் இயக்கம் நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு மாறாக நடத்தி கொண்டு யாரேனும் இங்கு பம்பாத்து காட்டிக் கொண்டிருந்தால் அந்த இயக்கங்களுக்கு பேராபத்து இருக்குமே ஒழிய, பெரியாரின் பாதையில் உண்மையாக செல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சொல்றீங்களா? நான் தான் சொல்றேன். கரெக்டா புடிக்கிறீங்கல்ல, அப்ப உங்களுக்கு தெரியுது இல்ல? இல்லம்மா, உங்களை நான் பாராட்டுறேன். அதாவது நான் இந்த ஒரு நல்ல நாள்ல ஐயா பிறந்தது, அதுபோக எங்களுக்கு 75வது பவள விழாவில் யாரையும் காயப்படுத்த வேண்டாம் என்று ஒரு லேசா போனேன். ஏன் அப்படி போறீங்க, தெளிவா சொல்லிருங்க அப்படிங்கிறீங்க. இருக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளது அதுதான், யதார்த்தம் அதுதான். இல்ல, ஆனா இப்ப நீங்க அவரோட செய்தி தொடர்பாளர் பேசுறத கூட கேட்டீங்க. இப்ப பெரியாரின் கொள்கையை திமுக தான் சரியா பின்பற்றல, நாங்க சரியா கொண்டு போறோம், சமூக நீதியில ரொம்ப தீவிரமா இருக்க போறோம் அப்படிங்கிறாங்க. சோ உங்களை காட்டிலும் இன்னும் தீவிர பெரியாரிஸ்டா இருப்போன்றாங்க. இருக்கலாம், அப்படி இருந்தா வரவேற்போம். அதாவது இந்த நாட்டு மக்களுக்கு ஐயா பெரியாரின் பாதையில் நாம் சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்மை விட இன்னும் வலுவாக ஒருவர் செய்வாரே என்றால் நாம் பாராட்ட வேண்டியதான். அதான் நம்ம பெரியாருக்கு செய்கிற மரியாதையாக இருக்க முடியும். அதனால அது ஒண்ணும் அரசியல் ரீதியா உங்களை பாதிக்கும்ல அப்போ அவங்க அப்படி ஒரு லைன் எடுக்கிறாங்கன்னா? இல்லம்மா, அவர் என்ன சொல்றாரு, திராவிட இயக்கங்கள் இருக்கிறதுல இருந்து நான் இன்னும் வலிமையா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பாராட்டுவோம். இன்னும் அவர் இப்பதான், அதாவது சொல்ல போனா இப்பதான் முட்டையே போட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் அது குஞ்சு குறிக்க வேண்டும், அதற்காக அடைகாக்க வேண்டும். இன்னும் அந்த காலங்கள்லாம் இருக்கு, பொறிச்சு அது வெளியே வரணும். இன்னும் மாநாடு நடத்தி அது வெளியே போய் கொள்கைகள் கோட்பாடுகள் அதன் பிறகு அவருக்கான சோதனைகள் வரும். அந்த சோதனைகள்ல அவர் நின்று ஜெயிச்சு உண்மையிலே நான் ஐயா பெரியாரின் பேரப்பிள்ளைதான் என்பதை நிரூபித்து அவர் வருவதற்குள் நாங்கள் ஏறத்தாழ ஒரு காலகட்டம் கடந்திருப்போம். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மனமாற வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி திரு கான்ஸ்டன்டைன், உங்கள் பார்வைகளை பதிவு செய்ததற்கு. திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக ஒரு அரசியல் அவதாரம் எடுத்த பிறகு பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் முதல் முறையாக வருகிறது. அங்கே நேரடியாக பெரியார் திடலுக்கு சென்று அவர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார். இதன் மூலமாக அவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரா, ஒரு செய்தியை சொல்கிறாரா, இல்லை ஒரு பெரியார் ஒரு மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுக்கான முன்னோடி, பல சமூக நீதியில் ஆரம்பித்து பெண்ணியம் ஆரம்பித்து நிறைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லியவர். அப்போ அவருக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறத நம்ம ஓவராக ரீட் பண்ணுறோமா? இதில் வேற வேற பார்வைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இது எல்லாமே தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். டாக்டர் தமிழிசை அவர்கள் இது அவர் ஒரு திராவிட சித்தாந்தத்தை எடுக்கிறார், எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, திராவிட ஓட்டை தான் பிரிக்க போறாரு அப்படின்னு அவங்க சொல்றதும், திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் பாராட்டுகிறோம், நீங்க பெரியார் வழியை பின்பற்றினால் பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்றதையும் பார்க்கிறோம். தாவேகா சார்பில் எதுவாக இருந்தாலும் அந்த கொள்கை தெளிவு அப்படிங்கிறது மாநாட்டில் தான் கொடுக்கப்படும், தலைவர் அங்கே பேசும்போது தான் தெரிய வரும் அப்படின்னு அவங்களுடைய பார்வைகளை அவங்க சொல்றாங்க. பல்வேறு தரப்பட்ட பார்வைகளை நம்ம பார்த்து வருகின்றோம். பெரியார் திடல்ல விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகள், புகைப்படங்கள் உங்கள் திரையில தொடர்ந்து. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.